தமிழ் வணக்கம். தாயின் மொழி வளம் கூட மனம் தாவி அலையுது பாட, என்னை கவியாகிய கலித்தூட்டிய கருத்தானவள் கலைந்தாயவள் வருவாள் அருள் தருவாள். பாடி அழைக்கின்றேன் தாயே, உன்னை பார்த்து வளர்ந்து பேசேயே, உன்றன் பதம் போட்டிடும் பணியேற்றினால் பதிவேற்றுவேனே, இன்னக்கம் அன்பு வணக்கம். தலைமை வணக்கம். தஞ்சை தமிழ் மன்ற தலைவர், சந்தம் கொஞ்சம் கல்வி சொல்லும் புலவர், அவர்கள் காட்டிடும் வழியோடிய விதி மாற்றிடும் தனிபாடியை மகிழ்வோம், நெஞ்சம் நெகிழ்வோம். மரபு கவிதையின் மரமாம், தமிழ் உறவு கவிஞரின் மரமாம், இவர் வெண்பாவிலும் தன்பாவிலும் அன்பாளனை நண்பாவன அழைப்பார், அன்பை குழைப்பார். தஞ்சை தமிழ் மன்ற தலைவர், சந்தம் கொஞ்சம் கவி சொல்லும் புலவர், அவர் வழி பிறகாட்டிடும் வழியோடிய விதி மாற்றிடும் கவிபாடியை மகிழ்வோம், நெஞ்சம் நெகிழ்வோம். சபை வணக்கம். சிந்து கவிதையை கேட்க இங்கு வந்து குவிந்தோரை நோக்க, கரம் குடித்தேன் நான் கவி பாடுவேன், குறையின்றிய நான் பாடுவேன், வணக்கம் நல் வணக்கம். ஏரக செல்வனை தேடி பல ஊரகம் கொண்டவர் கூடி, சிந்து கவி கேட்டிட குவிந்தாருமே கவனம் போட்டிட வழிபாடுவேன், வணக்கம் நல் வணக்கம். சிறகு விரித்தவர் அறிவார், நன்கு சிரித்து பழகிடும் நரியார், மலச்சரம் போன்றவர் நடி சுந்தர பெருமாளுரை மணி கோவிந்தன், விழுதாய் அகம் முழுதாய் கழுகார் மனம் தொழுவேன். சிறகு விரித்தவர் அறிவார், நன்கு சிரித்து பழகிடும் நரியார், மலச்சரம் போன்றவர் நடி சுந்தர பெருமாளுரை மணி கோவிந்தன், விழுதாய் அகம் முழுதாய் கழுகார் மனம் தொழுவேன். சபையோர் அனைவருக்கும் வணக்கம். சுவாமி மலை முருகன் காவடி சென்று, சுவாமி மலை கடை நாடி சிவகாமி மகன் புகழ் பாடி, நல்ல கவி பாடிய வடகோடிகள் கலைஞருடைய சபையேறிய வருவே கவி தருவே. சுவாமி மலை கடை நாடி சிவகாமி மகன் புகழ் பாடி, ஆறு படைகளின் வாசா எங்கள் ஊர் புகழ்ந்திடும் நேசா, கண்டரின் சேவடி போற்றி பக்தி காவடி தோள்களில் ஏற்றி, புகழ் புகழ் வேறு கதை கூறிய கடமாடுவர் கதிவாடுவர், நல்லவே என்றும் நல்லவே. கண்டரின் சேவடி போற்றி பக்தி காவடி தோள்களில் ஏற்றி, சுவாமி மலையதன் வாசன் தெய்வ யானையின் சுந்தரதாசன், பெரும் கரைதாவின் முறைகாவரி அறிவேற்று குருநாதனை பணிவோம் நீரு அறிவோம். சுவாமி மலையதன் வாசன் தெய்வ யானையின் சுந்தரதாசன், ஆறு படைகளில் ஒன்று எங்கள் அழகு மருதத்தில் நின்று, சிவன் செவியோரமாய் அதிசாரமாய் பொதுவாகவே சுகராகமாய் நிறைந்தான் வேதம் குறைத்தான். ஆறு படைகளில் ஒன்று எங்கள் அழகு மருதத்தில் நின்று, வள்ளி துறவியை சுற்றி அந்த கல்வியின் கைத்தலம் பற்றி, கந்தன் கலிகேரிடம் உருமாறிய கனநாதனம் முறையாகிட கண்ணான் கொண்டான். வள்ளி துறவியை சுற்றி அந்த கல்வியின் கைத்தலம் பற்றி, சண்முக கவசம் பாடி அந்த பொன்முகத்தானை நாடி, ஒளித்திருவேரம் தனிநேரில் நல்வாசம் திருத்தாயில் விழுவோம் நன்றில் தொழுவோம். சண்முக கவசம் பாடி அந்த பொன்முகத்தானை நாடி, கந்தனின் கைவிரல் பற்று கண்ணில் கசிந்திடும் மரபனை பெற்று, குடியாண்டாடிய அனுமதிய அவளையானவன் கந்தனின் கைவிரல் பற்று கண்ணில் கசிந்திடும் மருகனை பெற்று, பன்னிரு கண்களில் வீசும் பசும் பொன்னின் பேரொளி பேசும், மலைச்சிவனாதவர் மணியேறி செகநாதனை செவியேறவே மறைத்தேன் பொருள் உரைத்தான். பன்னிரு கண்களில் வீசும் பசும் பொன்னின் பேரொளி பேசும், நாவி
நாவினில் நீதினுள் போதி அவ்வை நாவலை சுட சுட ஊதி கர்ப்பம் கொடுத்தாளவள் தொழுதாளவள் வளர்த்தேயவள் மெருந்தாளன பாடு காவடியோடு பாடு காவடியோடு நாவினில் நீதினுள் போதி அவ்வை நாவலை சுட சுட ஊதி கர்ப்பம் கொடுத்தாளவள் தொழுதாளவள் வளர்த்தேயவள் மெருந்தாளன பாடு காவடியோடு. அரங்கத்திற்கு நல் வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி. முதலாக காவடி சிந்து எழுதி அரங்கேற்றிருக்கிறார். மரபு கவிதை எழுதுவதில் காவடி சிந்து சொன்ன உடனே அதை முழுமையாக கற்று அதை எழுதி இன்னைக்கு பாடியிருக்கிறார். காவடி சிந்தினை தந்தார் தமிழ்